பணியாளர். நாங்க தமிழ்நாட்டுல வந்து MLHP, இதே இது ஆல் ஓவர் இந்தியா வந்து CHO கம்யூனிட்டி ஹெல்த் ஆபீசர் அப்படின்னு பணி செய்யறாங்க. அவங்களுக்கான ஊதியம் வந்து 60,000 முதல் 70,000 வரை அவங்களுக்கு வழங்குது. நாங்களும் அதே பணியை தான் நாங்க செய்யறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் மிக குறைந்த ஊதியம் 18,900 அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க கேட்கிறோம். ஒரே வேலை தான் செய்யறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மாதிரி சேலரி இருக்கு, எதுக்கு இங்க ஸ்டேட்ல ஒரு மாதிரி? எல்லாரும் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க், ஒரே மாதிரி சேலரி கொடுங்க. ஒரே வேலை தானே. அங்க நார்த்ல அங்க அதர் ஸ்டேட்ல என்ன செய்யறாங்களோ அதை பணி, அதை தாண்டியும் நாங்க சில திட்டங்கள், இந்த நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், பல திட்டங்களும் நாங்க செஞ்சுட்டு வரோம் சார். அப்படின்னு இருக்கப்ப இந்த ஒரு 18,000 சம்பளத்தை வச்சு நாங்க எப்படி குடும்பத்தை இது ரன் பண்றது? எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட, இந்த 18,000 சம்பளத்தை தான் நான் யூனிஃபார்ம் எடுக்கணும், தைக்கணும். ரெஜிஸ்டர்ஸ் இது வரைக்கும் 4 வருஷமா HSCக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்ததில்ல. இந்த 18,000 சம்பளத்துல நான் தான் அந்த ரெஜிஸ்டர் வாங்கி இந்த 18,000 சம்பளத்துல எழுதணும். அப்படின்றப்ப எப்படி 18,000 சம்பளம்ன்றது கட்டுப்படி ஆகும்? சொல்றதுக்கு மென்ஷன் அனைத்து விதமான எல்லா வேலையும் நாங்க பாக்குறதுக்குலாம் ரெடியா தான் சார் இருக்கும். அந்த வேலை நாங்க பார்க்க மாட்டோம்னா சொல்லல, நாங்க பாக்குறோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு டிஏ ஏதாவது கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். செலவுக்கு கூட கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாமே பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எங்களுக்கு HSCல வந்து ஒர்க்கர்ஸ் கிடையாது, தூய்மை பணியாளர்கள் வந்து நியமிக்கப்படவில்லை. நாங்களே தான் எல்லா பணியுமே நாங்களே தான் கூட்டுறோம், துடைக்கிறோம், இன்க்ளூடிங் டாய்லெட் கூட நாங்களே தான் வாஷ் பண்றோம். அப்படின்றப்ப நாங்க ஒரு செவிலியரா இந்த வெந்நீரை உடை அணிஞ்சு ஒரு நோய்